உங்கள பலர் ஏழை எளிய பின்னணியிலிருந்து வந்திருப்பீங்க. மாடர்ன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டை நம்மளால வாங்க முடியுமா, நமக்கு கிடைக்குமா, வெளிநாடுகள்ல நடக்கின்ற டோர்னமெண்ட்ல நம்மளால கலந்துக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல நேரங்கள்ல ஏக்கங்கள் இருந்திருக்கும். அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் துவங்கி வச்சது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பல பேரோட கனவுகளை நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் சாத்தியமாக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு நகரங்கள்ல மட்டுமல்ல, குக்கிராமங்கள்ல இருந்தும் பல விளையாட்டு வீரர்கள் உருவாகி வராங்க. தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள்ல மெடல் வின் பண்ற வீரர்களுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸையும் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட், முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம், பாரா ஸ்போர்ட்ஸ் அரேனா, சென்னைக்கு வெளியே பிற நகரங்களையும் சர்வதேச விளையாட்டு போட்டிகள்னு நம்முடைய அரசனுடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். வரலாற்றிலே இல்லாத வகையில நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு இதுவரைக்கும் முதல் கட்டமா சென்ற வருடம் 120 வீரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வழங்கணும். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு இந்த மேடையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 62 மாற்றுத்திறன் வீரர்கள் உட்பட 178 வீரர்களுக்கு அரசு வேலையை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இப்படி ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ஆல்ரவுண்டராக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த விளையாட்டு உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்னைக்கு பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வருது.